அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு திருக்குறள் 8th ஸ்டாண்டர்டில் திருக்குறளை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு படைச்சிருக்கு. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. இதன் பொருள்னா, காட்டு முயலை வீழ்த்தி அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும். பெரிய முயற்சியே பெருமை தரும் சொல்லியிருக்காங்க. இது என்ன அணின்னு கேட்பாங்க. இது பிரிது மொழிதல் அணி. அடுத்து, பேராண்மை என்ப தருக்கன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்று அதன் எஃகு. பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை ஆண்மை என்று கூறுவர். பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவி செய்தலே அந்த ஆண்மையில் கூர்மை என்று கூறுவர். அடுத்து, நட்புலேருந்து வந்திருக்கு. நபில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. பொருள் என்ன? நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருவது போல் பண்புடையவர் நட்பு பழக பழக இன்பம் தரும். இதில் கண்டிப்பாக அணி கேட்பாங்க. என்ன அணினா உவமை அணி. அடுத்து, நகுதல் பொருட்டு அன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. பொருள் நட்பு சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டும் உரியது அன்று. நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. அடுத்து, நட்பு ஆராய்தல். ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சான் துயரம் தரும். இதன் பொருள் மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவனுடன் கொண்ட நட்பு தாம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும் சொல்லியிருக்காரு. அடுத்தது, கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். பொருள் நமக்கு வரும் துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டு. அத்துன்பமே நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோலாகும். அடுத்து, மானத்தில் சொல்லியிருக்காங்க. பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. செல்வம் மிகுந்த காலத்தில் பணியுடன் நடந்து கொள்ள வேண்டும். வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும். அடுத்த குறள் குன்றின் அணையாரம் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யின். பொருள் மழையளவு பெருமை உடையவராக இருந்தாலும் குன்றி மணியளவு தவறு செய்தால் அவரது பெருமை அழிந்துவிடும். பண்புடைமை. பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். பொருள் பண்பு உடைய சான்றோரின் வழியில் நடப்பதால்தான் இவ்வுலகம் இன்னும் இயங்குகிறது. இல்லாவிட்டால் மண்ணுக்குள் புதைந்து அழிந்திருக்கும். அடுத்த குறள். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்து அற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். இதன் என்ன அணினா உவமை அணி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.